அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். செய்தியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலித்துகள், சிறுபான்மையினர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நீதிமன்றங்களை புறக்கணிக்கிறாங்க. அதாவது நீதிபதி ஆகுவதற்கு சரியா இருக்காங்க. சங்கிகள் நிறைந்த இடமாக நீதிமன்றங்கள் உள்ளதுன்னு சொல்லிட்டு அவங்க பேட்டி வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல பொதுவாகவே இந்த சோஷியல் ஜஸ்டிஸ், ஒரு சமூக நீதி அப்படின்றது எல்லா இடங்களிலும் இருக்கணும். 69%. அது கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. யார்? அன்புமணி ராமதாஸ். அம்மா இல்லைன்னா 60% இடஒதுக்கீடுன்னு சொல்லி ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. உண்மையில் அதான் வரலாற்று உண்மையும் கூட. அம்மா இல்லைன்னா 69% இடஒதுக்கீடு கிடையாது. கல்வியிலையும் சரி, வேலைவாய்ப்பிலையும் சரி. ஆனால் அந்த 69% இடஒதுக்கீடுன்றது எல்லா அளவுலையும் சரி, அது வந்தால் தான் உண்மையான ஒரு சமூக நீதியாக இருக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், அதே போன்று ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள் ஒரு நீதிபதிகளாகவும் அரசின் உயர் பதவிகளாகவும் வருவதுதான் ஒரு நல்ல ஒரு சமூக நீதியின் அடையாளமாக இருக்கும். ஓகே, சாதி வாரிய கணக்கெடுப்பு இப்போ அது இன்னும் நிறைய மீட்டிங் பார்த்துக்குவோம். கல்வி நிதி விவகாரம் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.